ஹாய், நான் உங்க டாக்டர் ரம்யா, ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட், கரு ஃபர்டிலிட்டி கிளினிக், அயப்பாக்கம். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 12th எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட டாட்டர்ஸோட வராங்க. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வராங்க அப்படின்னா, மேடம் என் பொண்ணு வந்து இத்தனை நாள் வந்து பீரியட்ஸ் ரெகுலரா தான் வந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். நிறைய பேர் வந்து மாசத்துல 2 வாட்டி 3 வாட்டி வந்து தலை கூத்திக்கிறா, பீரியட்ஸ் வந்துருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி வேரியபிள் கம்ப்ளைண்ட்ஸோட சின்ன சின்ன வயசுல இருக்கிற கேர்ள்ஸ், அதாவது 10th 12th இந்த மாதிரி யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட வராங்க. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான். இப்போ முன்னாடி காலத்துல நம்ம எப்படி உணவு பழக்க வழக்கங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் எல்லா பெண்களுக்கும் இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. மிட் நைட்ல சாப்பிடுறது, ரொம்ப லேட் நைட்ல சாப்பிடுறது, அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது, அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, கீரையா காய்கறியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கீரை சாப்பிட சொல்றாங்க, காய் சாப்பிட சொல்றாங்க. நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் கொடுத்தா மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. வீட்டுல என்ன சமைக்கிறீங்களோ அதை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை உங்களோட குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. கீரை, காய்கறி, திணை, மில்லட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி, புரோட்டீன் நிறைய இருக்கிற மாதிரி. நிறைய பேர் வந்து சிக்கன் இல்லாம சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்றாங்க. ஸோ சிக்கன் நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு டயட்டை வந்து சொல்லுங்க. எப்பயாவது சிக்கன் எடுத்துக்கலாம், நிறைய மட்டன் சாப்பிட்ற மாதிரி, முட்டை நிறைய இருக்கிற மாதிரி, மீன் நிறைய இருக்கிற மாதிரி, நான்வெஜ் பிரியரா இருந்தா, இல்ல கீரை காய்கறி இருக்கணும், படர்ந்த காய்கறி நிறைய இருக்கிற மாதிரி. அண்ட் காலையில ஸ்கூல் கிளம்புற அவசரத்துல பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லுங்க. அண்ட் ரொட்டீன், அதாவது தூங்கி எந்திரிச்ச உடனே நேரா பாத்ரூம் போறது, கிளம்ப வேண்டியது, ஸ்கூல் போக வேண்டியது, அந்த மாதிரி இல்லாம காலையில ஏதோ ஒரு ஸ்கிப்பிங்கோ இல்ல வாக்கிங்கோ இல்ல யோகா ஆர் மெடிடேஷன் கண்டிப்பா அதை ரொட்டீன் ஆக்குங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் ரொட்டீன் ஆக்குங்க. அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. என்னைக்காவது ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுங்க, லேஸ், குர்குரே, சாக்லேட், ஐஸ்கிரீம், அந்த மாதிரியான பேக்டு ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. அண்ட் நைட்ல சீக்கிரமா தூங்குற பழக்கத்தை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. இப்போ 10th 12th we can understand, ஓகே நைட்ல வந்துட்டு நிறைய நேரம் படிப்பாங்க, சீக்கிரம் கண் விழிச்சு படிப்பாங்க, அதெல்லாம் புரியுது. ஸோ இத மாதிரி எந்த ஒரு எஜுகேஷனும் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாத அளவுக்கு ஹாப்பி மைண்ட் செட்டோட அவங்கள படிப்புல ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. ஃபுட் ஹேபிட், தூங்குறது, ஹாப்பி மைண்ட் செட் அண்ட் லிட்டில் எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்து அவங்களோட தைராய்டு லெவல் நார்மலா இருக்கு, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஹைப்போதலமோ பிட்யூட்டரி ஆக்சஸ் வந்து கரெக்டான டைமுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னாலே இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்ம அழகா மேனேஜ் பண்ணலாம். இதை குறிச்சு பீரியட்ஸ் வரவே இல்லை, மாசம் பீரியட்ஸ் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆளாகாதீங்க. இட் இஸ் ஈஸிலி மேனேஜபிள் வித் லிட்டில் change of their work schedule, their food habits, eating habits and sleeping patterns. Okay, chill.